ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 4, 5 ஆகிய பகுதிகளிலே தாவீது ராஜா இப்படியாய் சொல்லுகிறார். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசு இல்லாதவன், அவன் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று தன் ரட்சிப்பின் தேவனிடத்திலிருந்து நீதியையும் பெற்று கொள்ளுவான் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா தன்னுடைய அனுபவத்திலிருந்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்று சொல்லிவிட்டு, கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசு இல்லாதவன். ஆம்பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ராஜ்யத்திலே, அவருடைய சமூகத்திலே, தேவனாகிய கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவோம் என்று சொன்னால் நம் கைகளிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும், இருதயத்திலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். சுத்திகரிப்பு, பரிசுத்தம் தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே மிக மிக இன்றியமையாததாக இருக்கிறது. கைகளில் பரிசுத்தம், இருதயத்திலே சுத்தம் இருக்கிற ஒரு மனிதன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அது என்ன ஒரு நீதி என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய பகுதிகளிலே அப்போஸ்தலன் சொல்லுகிற காரியம், அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் ஏன் பரிசுத்தவான்களாய், நாம் ஏன் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், மாசில்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார். அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் வேறு எதையும் கேட்கவில்லை. நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்களும் பரிசுத்தவான்களாய், பரிசுத்தவாட்டிகளாய் இருங்கள் என்பதை மட்டுமே நம்மிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய கைகளில் பரிசுத்தம், இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களிலே பரிசுத்தம். அதே 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல் தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல் தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரங்களில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில், இரவிலே படுக்கைக்கு செல்லும் முன்பதாய் அவருடைய பிரசன்னத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ள முடியாது. ஆண்டவர் தான் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். அவர்தான் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை கழுவி பரிசுத்தமாக்குகிறது. ஆகவே அதிகாலை நேரங்களிலே, இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பதாக ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருந்து இயேசுவை நோக்கி பார்த்து, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது மெய்யாகவே அவர் நம்மை
சுத்திகரிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் ஆண்டவருடைய பர்வதத்திலே அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே சுத்திகரிப்பு மிக மிக முக்கியமானது. ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து மற்றவர்களை ஆராய்ந்து பார்ப்பதை விட்டுவிட்டு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள் இருக்கிற பாவங்களை சுட்டி காண்பிப்பார். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் பரிசுத்தவான்களாய், நீதிமான்களாய், உத்தமர்களாய், உத்தமிகளாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம், அவருடைய சித்தம் அது. ஆனால் இதை விட்டு நாம் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்மை சிட்சிக்கிற ஆண்டவர் அவர் எதற்காக நம்மை சிட்சிக்கிறார்? தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக வேண்டும் என்பதற்காகவே நம்மை சிட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்மை சிட்சிக்கிற தேவன் நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சுத்திகரிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், காரணம் அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். நம்முடைய தேவாதி தேவனை தரிசிப்பதற்கு நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்கும். அப்பொழுது மட்டுமே நாம் அவரை தரிசிக்க முடியும். வருவேன் என்று சொல்ல ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய வருகைக்கு முன்பதாய் நாம் அவரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், நம்முடைய கைகள் சுத்தமானதாய் இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே நாம் அவரை முகமுகமாய் தரிசிக்க முடியும், அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து விட முடியும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாய், நீதிமான்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாக என் மகனே, என் மகளே. பரிசுத்தத்திலும் தேவ நீதியிலும் பலப்படும்படி கர்த்தர் நம்மிடம் விரும்புகிறார், நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அது எப்படி நடக்கும் என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதிகளிலே நாம் இதை வாசிக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. அவருடைய கற்பனைகள் தூய்மையானது, பரிசுத்தமானது. ஆகவேதான் வேதாகமத்திற்கு பரிசுத்த வேதாகமம் என்று பெயர். அவருடைய கற்பனைகள் தூய்மையானது, பரிசுத்தமானது. தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் பரிசுத்தம் நிறைந்தது. அது நம் கண்களை தெளிவாக்குகிறது. பாவத்திற்கு நேராய் நாம் திசை திரும்பி விடாதபடி, நம் பார்வை போய்விடாதபடி நம் கண்களை நேரான வழியிலே அவைகளை தெளிவாக்கி சரியான பாதையிலே நம்மை நடத்துகிறது. பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்துகிற பரிசுத்த வேதாகமம் அவருடைய கற்பனைகளுடைய வார்த்தைகள் நிறைந்தது. ஆகவேதான் இரவும் பகலும் இதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்.
அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2 நிருபம் 3 அதிகாரம் 16, 17 ஆகிய பகுதிகளிலே இப்படியாய் சொல்லியிருக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. பார்த்தீர்களா? பரிசுத்த வேதாகமம், வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் நம்மை தேறினவர்களாய் மாற்றுகிறது, நம்மை பரிசுத்தத்தில் தேறினவர்களாய் மாற்றுகிறது, நம்மை கடிந்து கொள்ளுகிறது, அது நம்மை சீர்திருத்துகிறது, எல்லா நற்கிரியைகளையும் செய்ய நம்மை பழக்குவிக்கிறது. ஆகவேதான் வேதத்தை வாசித்து வாசித்து தியானித்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறபடி பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது, அவன் அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படிவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தரம் மரணம், அதன் பிறகு நியாய தீர்ப்பு நமக்கு காத்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய கரங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே நாம் முகமுகமாய் கர்த்தரை தரிசிக்க முடியும், நித்திய நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பிக்கொள்ள முடியும். அதற்கு இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமம் நம்மை சரியான வழியிலே நடத்தும். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து வேத வசனத்திலே தியானமாயிருந்து கை கொள்ள வேண்டியவைகளை கை கொண்டு விட்டுவிட வேண்டியவைகளை விட்டுவிட்டு கர்த்தருக்கு பிரியமாய் நாம் ஜீவிக்கும் பொழுது நாம் அவரை சந்திக்கும் அந்த கிருபை, அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திலே, அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே நாம் காணப்படும்படியாக தேவன் இரக்கம் பாராட்டுவார். ஆகவே நம்மை பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் மாற்றுவதற்காக சில சிக்ஷைகளையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாய் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனவர். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போமா? நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே சுட்டி காண்பித்திருக்கிற காரியங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போமா? பிரியமானவர்களே, தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, கரை திரை இல்லாத ஒரு மாசற்ற பழுதற்ற குற்றமற்ற பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் நீதிமான்களாய் உம்முடைய பார்வையில் என்னாலும் இருக்கத்தக்கதாக என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்மை தரிசிக்கிற கிருபை ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.